ஒரு பிள்ளையா அந்த இடத்துல போய் தப்பா அவமானப்படுறான்னா உன் பொண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போன டேய் அப்பாடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அழைச்சிட்டு வரணும்ல, அதானே ஒரு சீக்வன்ஸ் சீனா இருக்க முடியும். அது இல்லை, ஏடாவது நீ மானத்தை வாங்குறீங்கிற மாதிரி இருப்பாரு. ஒருவேளை ஹீரோவை டாமினேட் பண்ணிடுவாருன்னு மக்களே என்னவா சும்மா மேக்கப் உள்ள ஒன்றும் ரொம்ப டம்மி பீஸ் பாபாவா வச்சிருக்காங்க அந்த படத்துல. ஹீரோவோட அம்மா மட்டும் வர்ற ரோல் வச்சிருப்பாங்க, சூப்பரா கலக்கிட்டாங்க அந்த அம்மா. பொண்ணும் பையனும் சேரக்கூடாது அவ்வளவுதான், அதேதான் நான் பாத்துக்கிறேன்ட்டு வந்து அது என் மாடர்ன் வியூஸா மாதிரி கண்ணாடி மாட்டிட்டு இந்த பொண்ணோட பார்ட்டி பண்றது இடத்துல வா எங்க வீட்டுல பார்ட்டி பண்ண எல்லாம் சரக்கு வச்சுட்டு கிடக்கும். ஒரு கிராமத்துல இருந்து வந்து அம்மா இப்படியாரா அசிங்கப்படுத்துவீங்க, அதுவும் சேர்ந்து கூத்தடிச்சிடும். இதை அசிங்கப்படுத்திட்டு பிறகு குதிரை கூட்டு வாத்தியார் அப்படியே மொத்தமா போய் நிற்பாரு. 10 BMW கார்ல போய் இறங்கி டாக்குமெண்ட்டை பூரா போடுவாரு. இந்தா பணம் ஜிப்பு ஜிப்பா பணம் திறந்து காட்டுவாங்க. உங்க சொத்தை விட 10 மடங்கு என்கிட்ட பணம் இருக்கு, இப்ப நினைச்சா கூட சொத்தை வாங்கிடுவேன். உங்க சொத்து சம்பந்தி உங்க சொத்து பூரா பேங்க்ல கடல்ல வாங்கிருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் நல்ல ஒரு அருமையான சீன். ஓவரால் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு 150 ரூபா டிக்கெட்டுக்கு பாப்கார்ன் வாங்காம இருந்தீங்கன்னா 1000 ரூபாய் ஆயிடுது. கண்ணுக்குட்டி வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க, அதை வாங்கி திட்டுறாதீங்க. ஒரு 150 ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு படம் கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு அழைச்சோண்ட காமிங்க. நம்ம அப்பா அம்மாவை எங்க காமிக்கிறது அவன் வைக்கப்படக்கூடாது. நம்ம அப்பா அம்மா, நம்ம அப்பா மாற்றுத்திறனால இருந்தாலும் அவன் எங்க அப்பா நீ யார்கிட்ட மாத்தி காமிக்கிறது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஹாப்பி ராஜ் படம் டைட்டிலே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு சார். இந்த படத்தை பத்தி சொல்லுங்க சார். ஓகே தான், ஒரு ஆவரேஜான படம் தான், நல்லா தான் நடிச்சிருக்காரு ஜிவி பிரகாஷோட படம். அது ஒரு அப்பாருக்குள்ள பாண்டிங் பார்க்கணுன்னா கொஞ்சம் போய் இந்த படத்தை அழிச்சு கொண்ட காமிங்க. இல்லை அவ்வளோதான் சொல்லலாம், அதுக்கு மேலெல்லாம் அதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அப்பாவை நடிக்கிற ஜார்ஜ் மரியான், அவர் டிராகனில் கூட அப்பாவை நடிச்சிருப்பார் தானே. என் அப்பா ஒன்று எதுவுமே சொல்லலையப்பா நீ வாப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைய அழைச்சிட்டு போவார்ல, அது ஒரு நல்லா பொருத்தமாக நடிச்சிருந்தாரு. குதிரைமுட்டு வாத்தியாராக அவர் வர்றாரு. அவர் பட்ட பேர் குதிரைமுட்டு. அவர் உருவகேலியா அப்படி இந்த பேரை வச்சிருப்பாங்க போல இருக்கு. எங்கே பார்த்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் ஒரு லவ் இருக்கும், ஃபர்ஸ்ட் சீனே லவ் இருக்கும். உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, நீ அழகா இருக்க, ஆனால் வந்து உங்கள் அப்பாவை நினைச்சா அப்பா குதிரைமுட்டு வாத்தியார் மருமக போகுதுன்னு என்ன சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் பட்ட பேர் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் இது அதை ரொம்ப லோட் ஆக்கிடுவாங்க. அதுக்காக வேண்டிய ஏரியா விட்டு மாறிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் பெங்களூர் கிளம்பி போய் அங்கே ஒரு ஐடியில் வேலை பார்த்தா அங்கே ஒரு பெரிய இடத்து பொண்ணை எப்படி லவ் உருவாகுது அது உருவாயிடும். சரின்னு பார்த்தா அந்த லவரோட அப்பா யாருன்னா ரீஎன்ட்ரி அப்பாஸ். பெனாயில் விளம்பரம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு நேராக இதுக்கு. எல்லாம் பாவையா அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய ஹீரோவா அறிமுகமான தமிழ்ல தெரியுமா. அஜித் விஜய்க்கெல்லாம் காம்படிஷன் கொடுத்தாலு. பூச்சுடவான்னு படத்துல சிம்ரன் நடிச்சார். ஒரு படம் உட்காந்துச்சு அப்படியே எல்லாம் கால்ச்சிட்டு தலைகீழா போச்சு. வாழ்க்கை சொல்றேன், சின்ன இதுல ட்ரிகர் ஆகும், சின்ன இதுல ஃபெயிலியர் ஆகும். அப்பா வர்றாரு, இன்னும் அப்பா ரோலுக்கு ஓகே தான், ஒரு ஆள் வேக்கெட் கிடைச்சிட்டு ஒரு வில்லனுக்கு ஒரு ஆள் தகுதியா இருக்காரு, அவரை வில்லனா போடலாம், சூப்பரா இருக்கும் எல்லா படத்துலையும். அது என்னோட ஃபோட்டோ காமிப்பாங்க, சரி ஒத்துக்க மாட்டாங்க, ஃபேமிலி ஃபோட்டோ காமிக்காம சுற்றுவார். இது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. அழுக்காக இருந்தானா ஆயிலாக இருந்தானா என் அப்பா தான் ஆயா தான் அவ்வளோ காமிக்கிறதுல எனக்கு என்ன வைக்கமானோம். அவங்களோட பிரதி இல்லை நம்ம அதெல்லாம், அதுவே எனக்கு இடிக்கு பிடிக்கல. எனக்கு அந்த மாதிரி ஒளிஞ்சது. கடைசியாக வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ காமிச்சோன்னா நைஸ் நல்லா இருக்காங்க. அந்த கதாநாயகி சொல்லுவோம், எஸ்பெஷலி அங்கிள் ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம், குதிரைமுட்டு வாத்தியார. அப்படியே போயிட்டு வந்து முறையா பொண்ணு வைக்க சொல்லுங்கன்றுவாங்க. அந்த பொண்ணோட பர்த்டே பார்ட்டியில் அவங்க 2 பேரையும் பொண்ணு பார்க்க வர சொல்லியிருப்பாங்க. இவர் 2 பேரும் மட்டும் தான் வர சொல்லியிருப்பாங்க. அதில் குதிரைமுட்டு வாத்தியாருக்கு சிலிப்பாயிடும். குதிரைமுட்டு வாத்தியார் ஊரில் பயங்கரமாக பணம்லாம் வட்டி கொடுத்து பணமாக வச்சிருப்பாரு. அது ஆனால் அப்போ தான் தெரியுமே. குதிரைமுட்டு வாத்தியார் ஏன்ப்பா நாங்கள் 2 பேரும் வரணும், சொந்த ஜானெலாம் வரணும் இல்லை அப்படின்னு அவர் பார்த்தா பலாப்பழம் வாழைத்தாலாம் எடுத்துகிட்டு பக்கா விண்டேஜாக வந்து இறங்குவார். அதை எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது பெருமைப்படுவாங்க. நம்ம உள்ளூரில் வந்து நம்ம வீட்டில் விளைஞ்ச பழத்தை கொண்டு போய் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்குறது மகிழ்ச்சி. அது ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்கும். கிண்டல் பண்ணோன்னா அவர் பாட்டு பாட சொல்லுவார், நல்லா தான் பாடுவார். இந்த ஜோடியோட பொருத்தத்தை பற்றி ஒரு அருமையான பாட்டு பாடுவார். ஏன்னா அதெல்லாம் கிண்டல் கேலி பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு சம்மந்தியாக உள்ள ஒருத்த வந்து கிண்டல் பண்ணுவான் இவரை, எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த இடத்துல வந்து ரஜினிகாந்த் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருப்பார். ஐ திங்க் தர்மதுரை தானே. இவர் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த பேண்ட்டெல்லாம் பெருசாக இருக்கும், தொப்பியெல்லாம் போட்டு பாடுவார். அது வந்து ஒரு அந்த இடம்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு பிள்ளையா அந்த இடத்துல போய் தப்பாக அவமானப்படுறான்னா உன் பொண்ணு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போன டேய் எங்கள் அப்பாடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அழைச்சிட்டு வரணும்ல, அதானே ஒரு சீக்வன்ஸ் சீனாக இருக்க முடியும். அது இல்லை, ஏடாவது நீ மானத்தை வாங்குறீங்கிற மாதிரி இருப்பார். அவர் மதுரைமுத்து ஒரு கேரக்டரில் வர்றாரு. மதுரைமுத்தால இன்னும் கொஞ்சம் நடிக்க வச்சிருக்கணும் அந்த படத்தில். அவர்களாம் ஒன்றுமே இல்லை, அவர் நல்லா ஹியூமர் சென்ஸ் பண்ண வச்சிருக்கணும். ஒருவேளை ஹீரோவை டாமினேட் பண்ணிடுவாருன்னு மக்களே என்னவா சும்மா மேக்கப் உள்ள ஒன்றும் இல்லை ரொம்ப டம்மி பீஸ் பாபாவாக வச்சுருக்காங்க அந்த படத்தில். சரி ரைட்டு விடுங்க. அப்புறம் அது பிறகு அதோட அந்த ட்ராப் அவுட் ஆகிடும். ஆனால் அந்த கதாநாயகி வந்து லவ் பண்ணுறேன்னு தான் சொல்லுவோம். எங்கள் அப்பாட்ட ஒரே ஒரு சாரி சொல்கிறா நமக்காக எனக்காக அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நல்லா இருந்தது, மாடர்னாக இருக்குது கதாநாயகி. அப்புறம் அவங்க வந்து ஊருக்கு போயிடுவாங்க. ஊருக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா
மறுபடியும் கிளம்பி வர சொல்லக்குள்ள அந்த ஹீரோவோட அம்மா மட்டும் வர்ற ரோல் வச்சிருப்பாங்க. சூப்பராக கலக்கிட்டாங்க அந்த அம்மா. அந்த பொண்ணும் பையனும் சேரக்கூடாது அவ்வளோதான். அதே தான் நான் பார்த்துக்கிறேன்ட்டு வந்து அது என் மாடர்ன் வியூஸா மாதிரி கண்ணாடி மாட்டிட்டு இந்த பொண்ணோட பார்ட்டி பண்ணுறது இடம்ல வா எங்கள் வீட்டில் பார்ட்டி பண்ண எல்லாம் சரக்கு வச்சுட்டு ஆன்னு கிடக்கும். ஒரு கிராமத்துலேருந்து வந்து அம்மா இப்படி யாராவது செய்யப்படுத்துவீங்க, அதுவும் சேர்ந்து கூத்தடிச்சிடும். அப்புறம் கேட்டா ஹீரோ ஊருக்கு அடிச்சிடும். பாய் அது மாதிரி எப்படின்னா இப்படி ஒரு கிராமத்துக்குள்ளேயே நாங்கள் மாடலாக இருக்கோம் அப்படின்றது தான் அதை சொல்ல வந்திருக்காங்க. கொஞ்சம் டீசெண்டாக சொல்லியிருக்கலாம்னு நினச்சேன். ஒரு தாயை போய் சரக்கச்சிட்டு கிடக்கிற மாதிரி எல்லாம் என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. நான் கொஞ்சம் பாம்பரமானவாள் தான். அப்புறம் அதுக்கு பிறகு அப்படியே போய்ட்டு சாரி சொல்கிறதுக்கு அவங்க ஊரில் போய் சாரி சொல்கிறேன்னு ஊருக்கு அழைச்சி வந்துருவாங்க அப்பாஸ் எல்லாரையும். ஒரு சாரிலாம் சொல்ல மாட்டார், ரொம்ப சம்மந்தின்னு பிரியமாக இருப்பார். ஒரு கட்டத்தில் பிள்ளைக்கு ஆண்டின்னு என்னை மன்னிச்சுங்க சம்மந்தி அப்படிம்பார். ரொம்ப அதெல்லாம் வந்து ஜீரணிச்சிக்க முடியாத காட்சிகள். உன்கிட்ட சாரி சொல்லிதான் இல்லை உன்னை கல்யாணம் பண்ணுமா, எங்கள் அப்பா அவன்கிட்ட சாரி கேட்கணுமா, உடனே அப்படி தானே நல்லாயிருக்கும். அது எல்லாரோட இயற்கையும் அதுதான். சரி சாரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒரு எங்கேயோ வெட்டி கொண்டாந்து ஒரு கதையை உள்ளே வச்சாங்க. ஆனால் வடக்கன் டீம் அழகாக காமிச்சாங்க. இப்போ அப்பாஸ் போட்டி வடக்கன் டீமு இப்போ கக்கூஸ்குள்ளே உட்காந்துருப்பாங்க. இவர் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள தாஜ்மஹாலை பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். பிள்ளைய ரொம்ப செல்லமாக வளர்ப்பாரு. தாஜ்மஹாலை ரொம்ப அழகாக இருக்கும் அந்த புள்ள வளர்ப்பு. புள்ள பிறந்தப்போ ஒரு சீன் வச்சிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில், அது கண்ணு தண்ணியே வந்துடும். இன்னொருத்தோட பிள்ளையை தூக்கிடுவாரு. சாரிப்பா என் பிள்ளைன்னு தெரியாமல் தூக்கிட்டேன்னு, உன் பிள்ளை இந்த மாதிரி கலராக இருக்கானு குடியாரம் பேசுவான். அது ரொம்ப வருத்தமாக இருந்தது சீனு. போய் தான் பிள்ளைய பார்ப்பாரு, மகிழ்ச்சியாக தான் இருக்கும். தாஜ்மஹாலை பார்க்க போகல, அங்கே சண்டை நடக்கும் பாத்ரூம் கிட்ட டிடியாக இருக்கிறதுக்கும். போய் பார்த்தா அப்பாஸுக்கு வேண்டிய நேரம் மாசமாக இருக்கும். சார் ஒரு இன்டர்வியூக்கு போகணும் சார், நான் போனால் தான் சார் இது டிக்கெட் இருக்க காசு இல்லைங்கிற மாதிரி அப்பாஸ் நிற்பார். இந்த பையன் டிக்கெட்டை வச்சுக்க நீ போயிட்டு வரவர். அந்த டிக்கெட் தான் கடைசியாக இந்த டிக்கெட்டு அப்பாஸு கிளாஷ் ஆகும். ஏன்டா மோரக்கட்டை ஞாபகம் இல்லை, டிக்கெட்டை வச்சு ஞாபகம் வருதா, மூஞ்ச பார்த்தா தெரியாதாங்க நமக்கு உதவி பண்ணுவாங்களே, கார்னரில் உதவி பண்ணுவாங்களே. ஆனால் சினிமா அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கணும். அப்புறம் உடனே காலில் விழுந்து அப்பாஸ் அழுவார், நீங்கள் தாங்க இந்த வாழ்க்கையை அழிச்சது அப்படின்னு சொல்லி. படம் சுபம் ஃபைன் அருமையாக முடிஞ்சிடும். இதில் அவர் அசிங்கப்படுத்திட்டு பிறகு குதிரை கூட்டு வாத்தியார் அப்படியே மொத்தமாக போய் நிற்பார். 10 BMW காரில் போய் இறங்குவார். இறங்கி டாக்குமெண்ட்டை பூரா போடுவார். இந்தா பணம் ஜிப்பாக பணம் திறந்து காட்டுவாங்க. உங்கள் சொத்தை விட 10 மடங்கு என்கிட்ட பணம் இருக்குது, இப்போ நினச்சா கூட சொத்தை வாங்கிடுவேன். உங்கள் சொத்து சம்மந்தி உங்கள் சொத்து முறை பேங்கில் கடல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்பாரு. அதெல்லாம் நல்ல ஒரு அருமையான சீன். ஓவரால் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு 150 ரூபா டிக்கெட்டுக்கு பாப்கார்ன் வாங்காமல் இருந்தீங்கன்னா, வாங்கினீங்கன்னா 1000 ரூபா ஆகிடுது. கண்ணுக்குட்டி வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க, அதை வாங்கி திட்டுறாதீங்க. ஒரு 150 ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு படம் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு அழைச்சி வேண்ட காமிங்க. நம்ம அப்பா அம்மாவை எங்கே காமிக்கிறது, அவன் வைக்கப்படக்கூடாது. நம்ம அப்பா மாற்றுத்திறனால இருந்தாலும் அவன் எங்கள் அப்பா, அவன் நீ யார்கிட்ட மாற்றி காமிக்கிறதுக்கு. அதனால நல்லா இருக்கு. ஒரு இப்போ வந்த படங்கள்ல இது நல்லா இருக்கு. கொஞ்சம் இந்த மாதிரியான நான் சொல்கிற இந்த கொஞ்சம் பெங்களூர் கல்ச்சரை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி காமிச்சிருந்தா படம் வேற லெவலில் எடுக்கலாம். பட் பெங்களூர் கல்ச்சரை காமிக்கல, ட்ரிம் பண்ண முடியாது. பட் அவங்க அம்மாவை வர்ற அந்த போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அது இவங்களோட சேர்ந்து மாடனாக மாறிடும். ப்ரோங்க அதுவும் சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த போர்ஷன் நல்லா இருக்கும். வில்லேஜ்லேருந்து வந்து அது பேட்மிண்டன் விளாண்டுக்கிட்டு அதோட கேரக்டரேஷன் சொல்கிறேன். இந்த தாய்க்கிழவிலேருந்து கொஞ்சம் காப்பி அடிச்சுட்டாங்க. தாய்க்கிழவி மதுரை போடியாமல் எதுக்கு போனாலும் கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு படம் பார்க்குற எல்லாரோடய உட்காந்து அந்த மாதிரி ஒரு தாய்க்கிழவி சீனில் சொல்கிறேன். இப்போ ஒரு கொடூரமாக இருக்கிற பொம்பளை மதுரையில் போய் ஒரு நாள் ஜாலியாக ஐஸ்கிரீமு பாப்கார்ன்லாம் சாப்பிட்டு சுத்தம்ல ராதிகா, அந்த ரோல் இதில் இருந்துச்சு. அது எனக்கு மைண்ட்லேயும் பட்டுச்சு. ஆக்சுவலாக ராதிகாவே இதுக்கு பொருத்தமான ரோல் தான் நான் நினைக்கிறேன். ராதிகாவே கலக்கிக்கலாம். பக்கா கிராமத்துலேருந்து டவுனாக மாதிரி தான் நம்ம மனசு ஏற்றிருக்காது. பட் அந்த அம்மாவை நம்ம நிறையா படங்களில் சாதாரணமாக பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான ஒரு ரோலில் பார்த்ததில்ல. பரவாயில்ல, அவங்க நடிப்பாக நடிச்சு கொடுத்தா நடிப்பு தானேங்க. இதில் என்ன விஷத்தை குடிச்சா விஷத்தையாக குடிச்சிடுறாங்க, பீர் அடித்தா பீரை அடிச்சிட போகிறாங்க. சீக்வன்ஸ் தானே, தூக்க மாட்டி அவர் மாதிரி சீக்கிரம் தூக்க மாட்டிடுறாங்க. ஸோ ஓவராலாக அந்த படத்துக்கு 10க்கு அவுட் ஆஃப் எவ்வளோ சார் தரலாம்? அவுட் ஆஃப் 8 கண்டிப்பாக கொடுக்கலாம். 8 மார்க் கொடுக்கலாம். 8 மார்க் கொடுக்கலாம். பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஒரு டைம் பாஸ் தான். வந்த குப்பை குளத்தில் இது நல்லா இருக்கு. அதோட சொல்ல வர்றேன். மற்றபடி கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வரட்டு இழுப்பாக இருந்தது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன ஸ்பீடு செகண்ட் ஹாஃப் இல்லை, அதை ஸ்பீடாக கொடுத்துருக்கணும். செகண்ட் ஹாஃப்ல வெளில இது அப்பாஸ் வந்து ஒரு சீன்ல மனசு மாறுற மாதிரி வச்சிருந்தாங்க. தப்பு. பல சீன்ஸ்ல மனசு மாறுற மாதிரி வச்சிருக்கணும். சின்ன சின்ன சீன்களோட தொகுப்பு தான் ஒரு மாற்றம் ஏற்படும். உன்னை வெறுக்கிறேன்னா ஒரு நாள்ல வெறுத்துற மாட்டான். சின்ன சின்னதாக சேர்ந்தா ஒரு நாள் வெறுப்பேன். உன்னை நேசிக்கிறதுனால சின்ன சின்ன சேகாரம் தான் ஒரு நாள் உன்னை நேசிக்க வைக்கும். அதை நிறைய எடுத்துருக்கணும் காட்சி அமைப்புங்கிறது என்னுடைய சினிமா பார்வை. தொடர்ந்து இன்னொரு சினிமாவில் பேசுவோம். நன்றி. நன்றி சார்.